ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி. எஸ், நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இன்றைக்கி வந்து மகாநதி ஷூட் வந்து காலையிலேருந்து போயிட்டுருக்குதுங்க. ஸோ விஜயோட வீட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தாத்தா பாட்டி, அப்புறம் விஜயோட சித்தி சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ரோல் வந்து சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டைலாக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து கேமராமேன்ஸ் எல்லாமே ஷூட்டப் வந்து போயிட்டுருக்கு. பயங்கரமாக வந்து ஷெடியூலிங் வந்து இப்போ வந்து ஆச்சரியமாக தான் வந்து அந்த ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சது வரைக்கும் டேரக்டர் சார், இப்போ நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டேரக்டர் சார் வந்து அந்த குங்குமம் கொடுத்த அந்த சீன் அப்போ வந்து எல்லாருமே செட்டில் தான் அவைலபிள் இருந்தாங்க. அதாவது சாரதாம்மா வீட்டில் தான் வந்து ஷூட்டப் போயிட்டு இருந்தது. அங்கே எல்லாருமே இப்போ அடுத்த கட்ட ஷூட்டாக வந்து இப்போ வந்து விஜய் வீட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக விஜய் இன்றைக்கி சீரியலில் வந்து 4 நாள் வெளியே போயிட்டு வரதா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு விஜய் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஷூட் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படின்றது தான் இப்போ வந்து கதைக்காலம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு. சித்தப்பா வந்திருக்காருன்னா கண்டிப்பாக வந்து இது பெரிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். பிகாஸ் பாட்டிமா பண்ண வேலைக்கு அவரும் வந்து அடித்தளம் போட்டு பண்ணிகிட்ருக்காரா வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயை டார்கெட் பண்ணி விஜயும் காவேரி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக அப்படின்றது தான் கதைக்காலம் நோக்கி நகரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பிடிஎஸோடு அப்படியே கண்டினியூ ஸோ இதை தொடர்ந்து அடுத்தடுத்து எதனா அப்டேட் வந்துன்னா உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் வந்து ரொம்ப நன்றி.